தீர்க்க முடியாத விஷயத்தெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியதான் சிவ வழிபாடு. சிவ வழிபாடுதான் சித்த வழிபாடு, சித்த வழிபாடுதான் சிவ வழிபாடு. ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக ஒண்ணும் இது வேற அது வேற எல்லாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுதா? கொஞ்சம் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஆன்மா ரீதியாவும் நம்ம கொஞ்சம் அதுக்கான சிரமத்தை கொண்டு வந்துதான் நம்ம அந்த நன்மையை அடைய முடியும். இல்லைன்னா முடியாது. ஏன்னா நம்ம பின்னாடி அவ்வளவு இருக்கு. இப்ப இந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்குதுன்னு சொன்னா காரணம் இல்லாமையா பிரிஞ்சு இருக்கிறாங்க? காரணத்தை சொன்னா இதுக்கு நம்புங்களா? ஏன்னா தெரியாது. முன்ஜென்மத்தினுடைய கதை இன்னைக்கு சொன்னா தெரியுமா? தெரியாது. அது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்லும். புரிஞ்சதா? அதனாலதான் சொல்றேன், முன்ஜென்மத்தினுடைய கர்மா நம்ம என்ன சேர்த்திருக்கிறோமோ அதை நீ களை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வடிவத்துல பிரார்த்தனை பண்ணு, இந்த நேரத்துல பண்ணு, இப்படி எல்லாம் பண்ணு, இந்த இப்படி கொண்டு வந்து நில்லு அப்படின்னு சொல்றது காரணம். புரிஞ்சதா? அதை எப்படி உடனே இப்படி எல்லாம் பண்ணுனா பண்ணுவாங்களா? இப்படி வர வச்சு இப்படி பூஜை நடக்கிற நேரத்துல உட்காந்து பிரார்த்தனைகளை பண்ணி பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் 2-3 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய பிரச்சனைக்காக வீட்டுல உட்காந்து இந்த நேரத்துல நீ இப்படி துதி பாடுறதுக்கு முயற்சி பண்ணுமான்னு சொல்ல முடியும். புரிஞ்சதா? அந்த எப்படி சொல்ற அந்த அந்த பிரார்த்தனை வடிவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா?